இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நன்மை பயக்கும் வகையில் நல்லாட்சி நடத்த வேண்டும் என்பதே அடியேன் விருப்பம். நீ என்ன சொல்லுகிறாய் என்று புரிகிறது. இன்று முதல் இந்த அனவாய சோழன் ஒரு புது மனிதன். மக்கள் நலனே இனி என் முதற்கடமை. போதுமா? மிக்க நன்றி மன்னா. நான் வந்த வேலை நல்லபடியாக முடிந்தது. வருகிறேன். நில் அருண்மொழி. உன்னை அவ்வளவு சுலபத்தில் விட்டுவிட மாட்டேன். அஞ்சாதே அருண்மொழி. உன் புத்தி கூர்மை இந்த நாட்டிற்கு தேவை. உயர்ந்த கருத்தினை தக்க தருணத்தில் உணர்த்திய அருண்மொழி இன்று முதல் இந்த சோழ பேரரசின் முதலமைச்சராகிறார். யாரங்கே? முதலமைச்சர் அருண்மொழி தேவர். 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 இளங்கன்று பயமறியாது என்று சொல்லுவார்கள். நீ என்ன சொல்லுகிறாய்? ஒன்றுமில்லை. நீ சொல்ல வந்ததை முதலில் சொல். அருண்மொழியை அரண்மனைக்கு அனுப்பிவிட்டீர்கள். சிவனே என்று நீங்கள் அமைதியாக இப்படி இருந்தால் எப்படி? உன் கேள்வியிலேயே பதில் இருக்கிறது. சிவனே என்று நான் இருப்பதால் தான் இப்படி அமைதியாக இருக்க முடிகிறது. எல்லாம் நன்மைக்கு. தந்தையே, தாயே, வாழ்க அருண்மொழி. அரசர் என்னை முதலமைச்சராக அறிவித்ததும் அதற்குண்டான பதவியேற்பும் ஓரிரு வினாடிகளிலே முடிந்துவிட்டன. அப்படியா? அதனால் என்ன அருண்மொழி, உன்னை நான் மகனாக அடைவதற்கு பூர்வ புண்ணியம் செய்திருக்க வேண்டும். பாட்டுடை தலைவனாக விளங்க பாடுபடு. பயன்தரும் மக்கள் சேவையில் ஈடுபடு. தந்தை சொல்மிக்க மந்திரம் ஏது? அல்ல, பரிவாரமும் என் நேரமும் வெளியில் சித்தமாக இருக்கும். நான் விடைபெறுகிறேன். சென்று வாருங்கள். தந்தையே, நடந்ததை என்னால் நம்பவே முடியவில்லை. தாயே, என் வாழ்வில் இப்படியும் ஒரு விந்தையா? அருண்மொழி, எல்லாம் நன்மைக்கே. எப்படியோ மன்னர் திருந்த வேண்டும். அதற்கு உனது மாறாத முயற்சி வேண்டும். நமது அரசாங்கத்தின் பூர்வாங்க பணிகளை தொடங்கிவிட்டேன். என்ன சொல்லுகிறாய்? சிற்றின்ப சிறையிலிருந்து நமது மன்னரை மீட்க சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் திருத்தொண்டர் தொகையை முதல் நூலாக வைத்து நம்பியாண்டார் நம்பிகளின் திருத்தொண்டர் அந்தாதியை வழிநூலாக அமைத்து 63 நாயன்மார்களின் திருத்தொண்டர் புராணத்தை பாட இருக்கின்றேன். நமது மன்னரும் அதற்கு இசைவை தந்து விட்டார். நிலையாக இருக்க போகும் தலையாய திருப்பணி உடனே தொடங்கு. எப்படி தொடங்குவது தந்தையே? தாங்களே முதலடியை எடுத்துக் கொடுங்களேன். உன் தந்தைக்கும் தந்தையான எந்தை தில்லை நடராசரின் திருமுன் பாடும் பணியை தொடங்கு. ஆதியந்தமில்லாத முதலும் முடிவுமான அவனே உனது காவியத்தை தொடங்கி வைப்பான். அப்படியே ஆகட்டும். அங்கிங்கனாதபடி எங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருளே, ஆதியும் அந்தமும் இல்லாத அண்டசராச்சரத்து பெருவடிவே, பொங்கழல் உருவனே, பூத கணநாயகனே, அம்பலத்தாடும் எம்பெருமானே, வேதாகம வடிவான ஆதி தெய்வமே, உனது காலடியில் கையேந்தும் இந்த மெய்யடிமைக்கு திருத்தொண்டர் புராணத்தின் முதலடியை எடுத்தருள வேண்டுகின்றேன். என் சிந்தையுள் காவிய பொருளாக வந்தருள வேண்டுகின்றேன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. உலகலாம் உலகலாம் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். ஆடுகின்ற ஆனந்த கூத்தனவன் ஆனந்த கூத்தனவன் அருளால் நாடறிய பெரிய புராணம் சேக்கிழார் தந்தார்
இந்த நாடறிய பெரிய புராணம் சேக்கிழார் தந்தார் தில்லையில் ஆடுகின்ற ஆனந்த கூத்தனவன் அருளால் நாடறிய பெரிய புராணம் சேக்கிழார் தந்தார். தேமதுரத்திருக்கோலச்சரிதம் 63 உலா தொடக்கம் 63 உலா சிவனெறி செல்வ புகழ்வாடும் தெய்வ தமிழ் விருத்தம் தெய்வ தமிழ் விருத்தம் தில்லையில் ஆடுகின்ற ஆனந்த கூத்தனவன் அருளால் நாடறிய பெரிய புராணம் சேக்கிழார் தந்தார். பிறை சூடிய பெருமானின் பெருமைக்கு எத்தனை ஏடு 12ஆம் திருமுறை என அரங்கேறிய இதற்கேது ஈடு. பிறை சூடிய பெருமானின் பெருமைக்கு எத்தனை ஏடு 12ஆம் திருமுறை என அரங்கேறிய இதற்கேது ஈடு. சிவனடியார் கடியாரில் 5ஆம் வேதம் தன்னை புவியறிய பல்லக்கில் வைத்து போற்றினான் சோழன் போற்றினான் சோழன் ஆடுகின்ற ஆனந்த கூத்தனவன் அருளால் நாடறிய பெரிய புராணம் சேக்கிழார் தந்தார். அறநெறி என்னும் சிவநெறி காக்கும் சிவனருட்செல்வர் வரலாறு. அறநெறி என்னும் சிவநெறி காக்கும் சிவனருட்செல்வர் வரலாறு. உலகாளும் மன்னரும் சிரம் தாழ்த்தி வணங்கியே மலர் தூவி போற்றும் பொன்னேடு. மலர் தூவி போற்றும் பொன்னேடு. தில்லையில் ஆடுகின்ற ஆனந்த கூத்தனவன் அருளால் நாடறிய பெரிய புராணம் சேக்கிழார் தந்தார். ஆடுகின்ற ஆனந்த கூத்தனவன் அருளால் நாடறிய பெரிய புராணம் சேக்கிழார் தந்தார். சேக்கிழார் தந்தார். சேக்கிழார் தந்தார். சேக்கிழார் பெருமானே, உலக புகழ்பெற்ற சோழர் குலத்துக்கு என்னால் ஏற்பட்ட மாசினை துடைத்த மகான் நீங்கள். அரசே, பெரிய வார்த்தைகளை சொல்லி என்னை சிறியவனாக்கி விடாதீர்கள். தங்களது புகழ் பெருக வேண்டிய உரிய காலம் வந்துவிட்டது. அதற்கு கருவியாகத்தான் நான் இருந்தேன். சிவன் அருளாலே சிவன் புகழை அவன் தந்த தமிழாலே அடியேன் பாடினேன். அவ்வளவுதான் என் பங்கு. அதற்காக உத்தம சோழ பல்லவராயர் எனும் தங்களது முத்திரை பெயரையே எனக்களித்த தங்கள் கருணை கடலிலே நான் ஒரு துரும்பாகிவிட்டேன். தொண்டு நாட்டு சான்றோர் 63 சிவனடியாரின் அற்புத சிறப்பினை இந்த அகிலமெல்லாம் அறிய செய்த சேக்கிழார் பெருமானே, தொண்டர்தம் பெருமை பாடும் இத்திருத்தொண்டர் புராணம் இன்று முதல் பெரிய புராணம் என்ற பெயரோடு விளங்கட்டும். ஆஹா, பெரிய புராணம் பொருத்தமான பெயர். புலவர் பெருமானே, அரங்கேற்றத்தின் போது ஒரு முறை திருத்தொண்டர் புராணத்தை கேட்டோம். மீண்டும் ஒரு முறை தங்கள் திருவாக்கால் கேட்க விரும்புகின்றேன். ஆமாம் தந்தையே, நாங்களும் கதை கேட்க விரும்புகிறோம். ஆஹா, இதை விட வேறு பாக்கியம் எனக்கேது? தில்லைவாழ் அன்னரதம் அடியார்க்கும் அடியேன் என்று தொடங்கினார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். தில்லை 3000 வரையும் பாடித் தொடங்கினார்
நம்பியாண்டார் நம்பிகள். எங்களுக்கு சற்று விரிவாக கூறுங்களேன். ஆமாம் சேக்கிழார் பெருமானே, குழந்தைகள் விருப்பப்படி கதையாக சொல்லுங்கள். அப்படியே ஆகட்டும் குழந்தாய். தங்கள் சித்தம் என் பாக்கியம். 63 நாயன்மார்களிலே காலத்தால் மூத்தவர் சிவயோகி திருமூலர். திருக்கயிலாயத்தில் நந்திதேவரின் முதல் மாணாக்கராக விளங்கிய அந்த சிவயோகி ஒரு சமயம் மண்ணுலக புண்ணிய தலங்களை தரிசிக்கவும் மாபெரும் மாமுனியாம் அகத்தியரிடம் ஆசி பெறவும் எண்ணினார். தன் குருவிடம் இதை வேண்டினார் திருமூலர். அந்த திருமூலரின் கதையை கேளுங்கள். ஆதியந்தமில்லா சிவமே போற்றி, அருள் தரும் குருவாம் நந்தியம் பெருமானே, அடியேன் தங்கள் தரிசனம் வேண்டுகிறேன். சுந்தரநாதா, குருவே சரணம், வழிகாட்டும் திருவே சரணம். தவக்கோல மூர்த்தியாக சனகாதி முனிவர்களோடு அமர்ந்திருக்கும் தட்சிணாமூர்த்தியின் திவ்ய தரிசனம் காண அடியேன் செல்கிறேன். மானிட ரூபியாக பலகாலம் எம்மிடம் குருகுல வாசம் புரிந்த உனக்கு அந்த தெய்வ தரிசனத்தை தந்து பூவுலகம் அனுப்பப் போகிறேன். உன் தவம் கனிந்தது திருப்திதானே? முதற்பெரும் நாயகமாம் தங்களின் முதல் மாணாக்கர் என்ற பெருமையிலேயே இதுவரை என் வாழ்நாளை கழித்து விட்டேன். முதிர்ந்து தளர்ந்து இருக்கும் இந்நிலையில் பூவுலகம் சென்று அகத்தியரை சந்தித்த பின் என் பிறவிப்படியை தீர்க்க வேண்டுகிறேன். சுந்தரநாதா, தவத்தளவே ஆகும் பிறவியின் பயன். உன் பூவுலக வாழ்வின் கடமையை அந்த ஈசனையே முடிவு செய்வான். கலங்காதே, வா போகலாம். 5 புலன் ஆளும் மந்திரம், அது 5 எழுத்து சிவ மந்திரம். அகிலமெல்லாம் ஆனந்தம் தந்திடும் அழகுமிகு திருமந்திரம். சுந்தர ஒலிச்சுகம் அந்த மந்திரம், பல சூற்று மங்களாய் விரிந்த மந்திரம். தந்திரம் தமை வெல்லும் தனி மந்திரம், இந்த தாரணியை காக்கும் தவ மந்திரம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. வேதத்தின் சாரமாகும் சந்த மந்திரம், கொடிய வினைகளுக்கு காலனாகும் மந்திரம். ஓதுதற்கு இனிதான மந்திரம், எங்கும் உயிர் வளர்த்து உருவாக்கும் உயர் மந்திரம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. 5 புலன் ஆளும் மந்திரம், அது 5 எழுத்து சிவ மந்திரம். அகிலமெல்லாம் ஆனந்தம் தந்திடும் அழகுமிகு திருமந்திரம். ஓம் நம சிவாய.